ஜீவா, நம்ம புதுசா ஒரு லைஃப ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா? உங்க வீட்ல என்ன வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? அவங்க முன்னாடி நம்ம கௌரவமா வாழ்ந்து காட்டணுமா வேண்டாமா? அதெல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு இது என்னவோ சரியா தோணல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஜீவா, ப்ளீஸ். இல்லடி, நீ எத்தனை தடவை சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. அது எனக்கு ரொம்ப உறுத்தலாவே இருக்குது. நாளைக்கே யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுடி. என்ன ஜீவா, நீ எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறிய தவிர உன் அனன்யா என்ன பத்தி யோசிக்க மாட்டேல்ல? என் மனசுல இருக்க ஆசையும் ஏத்துக்க மாட்டேங்கிற. என் புருஷன் கூட சேர்ந்து நானும் ஒரு பிசினஸ் பண்ணணும், என் புருஷனும் இந்த உலகத்துல ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும்னு நினைச்சு ஆசைப்படுறது என்னோட தப்பாடா? ஆனா நீ நினைக்கலாம், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் நம்ம வேலை செய்யறத கௌரவ குலைச்சரா நினைக்கிறா போல இருக்கு. நம்ம வாங்குற சம்பளம் பத்தாதுன்னு பயப்படுறாளோன்னு. ஆனா அப்படியெல்லாம் இல்லடா. நம்ம கிட்ட எதுவும் இல்லனா நீ சொல்றத நான் கண்டிப்பா ஏத்துக்குவேன். ஆனா நம்ம கிட்ட இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல என்னோட காசு உன்னோட காசுன்னு எதுவுமே கிடையாது. இது 2 பேருக்குமே பொதுவான காசு. நாளைக்கு உன் சைட்ல இருந்து நீ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கறத நான் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாம செலவு பண்ணணும்னு நினைக்கிறியா இல்ல வேண்டாம்னு நினைக்கிறியா? அதுக்கு மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? நீ என்ன பிரிச்சு பார்த்து பேசும்போது நான் பேசுறது ஒன்னும் தப்பு இல்லையே. சரிடி, இப்போ என்ன என்ன பண்ண சொல்ற? நம்ம பிசினஸ் பண்ணலாம்டா, அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கோ. சரிடி, எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ரொம்ப மணி ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு. சரிடா என்றவள் அவன் மார்பிலேயே படுத்து அப்படியே உறங்கிவிட்டாள். அனன்யா சொன்னதை யோசித்துக் கொண்டே இருந்தவனுக்கு கண்கள் சுருக அப்படியே உறங்கிவிட்டான். அதே நேரம் ஆதியின் வீட்டில் அவர்களின் வருகை அனைவருக்கும் மிகுந்த உற்சாகமாகி விட்டது. வீட்டிற்கு வந்தவுடனே ஆதியும் வைஷுவும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து முதலில் தங்கள் குழந்தைகளை தான் தூக்கி கொஞ்சினர். என்னத்த, பசங்க சமத்தா இருந்துகிட்டாங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல வைஷு. 2 பேருமே ரொம்ப சமத்து. எவ்வளவு கியூட்டா இருந்தாங்க தெரியுமா? அப்பப்ப மட்டும் உன்னோட ஞாபகம் வந்து கொஞ்சம் அழுதாங்க. அப்பவும் உன்னோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சு சமாளிச்சிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் அத்த. என்ன வைஷு இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன யாரோவா எனக்கு நீ தேங்க்ஸ் சொல்றதுக்கு? சரி, அதான் நீங்க சாப்பிட்டாச்சு இல்ல, போய் நேரத்துல படுங்க. டயர்டா இருப்பீங்க. ஏதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம். சரிங்க அத்த. அப்ப குழந்தைங்களையும் நான் தூக்கிட்டு போறேன். இல்ல வைஷு, வேண்டாம். கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு டயர்ட்ல நீங்க அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவ. குழந்தைங்க உன் கூட இருந்தாங்கன்னா உனக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். சோ குழந்தைங்க எங்க கூடவே இருக்கட்டும். அதான் இப்ப வளர்ந்துட்டாங்கல்ல, இனிமே பர்மனண்டா குழந்தைங்க எங்க கூடவே இருக்கட்டும். பகல்ல நீ வச்சுக்கோ, நைட்ல மட்டும் நான் வச்சுக்கிறேன். நீயும் என் பையனும் எப்பவுமா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதுமா? என்னத்த, அடுத்த பேர குழந்தை வேணும்னு இப்பவே அடி போடுறீங்களா? ஆமா, அப்படித்தானு வச்சுக்கோ. ஏன், நீ எத்தனை பேர குழந்தை பெத்து கொடுத்தாலும் அத கொஞ்சம் கூட முகம் சலிக்காம நான் வளர்த்து விடுவேன். எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். ஆனா ஏன்னு தெரியல, அந்த கடவுளுக்கு என் மேல ஏதோ கோவம்னு நினைக்கிறேன். அதான் ஆதிக்கு அப்புறம் எனக்கு எந்த குழந்தையுமே தங்கவே இல்லை. அத்த, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். நீங்க இதை சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல வைஷு, நான் சீரியஸாலாம் எடுத்துக்கல. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். உன் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நீ எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்க வைஷு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்னோட ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உன் உடம்பு நல்லா இருந்தா மட்டும்தான் நீ சொல்ற விஷயத்துக்கு நான் ஒத்துக்குவேன். சரியா? நீங்க கவலையே படாதீங்க அத்த, என் உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. உங்க புள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி சொல்லு. ஆதி இருக்கிற வரைக்கும் உன் மேல சின்ன தூசி கூட படவிட மாட்டான்ல. அப்புறம் அமெரிக்காலாம் எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் சுத்தி பாத்தீங்களா? சான்ஸே இல்லாத சூப்பரா இருந்துச்சு. ஆனா எந்த ஈடுபாட்டோடையுமே எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா போனது துக்க காரியம் இல்லையா? அதுக்கேமா நீ கவலைப்படுற? இன்னொரு டைம் ஆதிக்கிட்ட சொல்லி உன்னை நான் கூட்டிட்டு போக சொல்றேன். அப்ப நல்லாவே போய் தங்கி சுத்தி பாத்துட்டு வாங்க. ஆமாத்த, அதுவும் நம்ம ஃபேமிலியோட போலாம். அட என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் ஃபேமிலியோட போகணும்னு நினைக்கிற? என் பிள்ளையோட ஆசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஏன், அவன் கண்டிப்பா உன் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைப்பான். நீ என்னடான்னா ஃபேமிலி இழுத்துட்டு போக பாக்குற? என்னைக்கு டென்ஷன் ஆக போறானோ தெரியல என்றதும் ஆதியை திரும்பி பார்க்க அவனும் அவளை முறைத்து கொண்டிருந்தான். அடியாத்தி, இப்பவே இந்த பார்வை பாக்குறாரே, ரூமுக்கு போனா காச்சு மூச்சுன்னு கத்துவாரோ? நம்ம வாய் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அது ஏனோ எங்க போனாலும் குடும்பத்தோட போகணும்ன்ற நினைப்பு தான் வந்து முன்னாடி நிக்குது. அப்புறம் நான் என்ன பண்றது என்று மனசுக்குள் நினைத்தவள், சரிங்கத்த, அப்புறம் நம்ம ஜீவாவுக்கும் அனன்யாவுக்கும் கல்யாணம் பண்ணணும். அதுக்கு நாளைக்கே ஜோசியர் கிட்ட கேட்டு நல்ல நாளா குறிச்சிருங்க.
அதனால என்னம்மா, நாளை காலையிலேயே போன் பண்ணி வேலையை டேட்டை பிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை, நகை, தாலி எல்லாமே எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க அத்தை என்றவள் பின்பு குழந்தையை தன் மாமியாரிடம் கொடுத்து விட்டு மேலே தன்னுடைய அறைக்கு சென்றாள். போகும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன், அம்மா வயசுக்கு எனக்கும் குடிக்கிறதுக்கு பால் கொடுங்க என்றதும் அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவர், என்னாதி திடீர்னு பாலெல்லாம் கேக்குற? அவ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, கவனிச்சிங்களா இல்லையா? ஆமா, ஏன்? ஒருவேளை அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்குமோன்னு நினைக்கிறேன். அதான் சரியாவே சாப்பிடவே இல்லை. அதுக்குதான் பாலாவது குடிச்சிட்டு படுக்கட்டும். அவளுக்கு சரி, ஆனா நீ எதுக்கு கேக்குற? ஏன், அவளே குடிக்கும் போது நான் குடிக்க மாட்டேனா? தப்புதான், கேட்டது என்னோட தப்புதான். ஒரு நிமிஷம் இரு என்றவர் பணியாளரை அழைத்து இருவருக்கும் பால் காய்ச்சி கொண்டு வந்து கொடுக்க சொல்ல, அதை எடுத்துக்கொண்டு மேலே செல்லும் தன் மகனை பார்த்து சிரித்தபடியே அமர்ந்தவர், அங்கங்க பொண்டாட்டி புருஷனுக்கு பால் எடுத்துட்டு போவாங்க, என் வீட்டுல மட்டும்தான் வித்தியாசமா நடக்குது. என் பையன் அவன் பொண்டாட்டிக்கு பால் எடுத்துட்டு போறான். என்ன கொடுமடா இது, கலியுகம் என்று புலம்பிக் கொண்டே குழந்தையை பார்த்தவர், ஆனாலும் உங்க அப்பா கொஞ்சம் ஓவராத்தான் போறாரு இல்லடா என்று கேட்க குழந்தையும் பொக்கை வாயை காட்டி சிரித்தது. அறைக்கு சென்ற ஆதி அங்கே வைஷுவை காணாமல் சுற்றி முற்றிலும் தேட அவள் உடைமாற்றும் அறையில் இருந்தாள். சிறிது நேரத்திலேயே நைட்டியை மாட்டிக்கொண்டு வெளியே வந்தவள் ஆதி பால் கிளாஸுடன் இருப்பதை பார்த்து வாய் விட்டு சிரித்து விட்டாள். எதுக்கடி இப்படி சிரிக்கிற? இல்ல, எல்லா வீட்லயும் பொண்டாட்டிங்க தான் பால் எடுத்துட்டு வருவாங்க, இந்த வீட்டுல என் புருஷனுக்கு பால் எடுத்துட்டு வந்திருக்காரே, அத நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. ஏண்டி சொல்ல மாட்ட? டின்னர் சரியா சாப்பிடாம வந்துட்டேன்னு உனக்கு பாலை வாங்கிட்டு வந்தா என்னையவே கிண்டல் பண்றியா? அச்சோ இல்ல ஆதி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, நான் கோவமா தான் இருக்கேன். உங்க கோவம் போக இப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கடகடன்னு இந்த பாலை குடி என்றதும் அவனிடமிருந்து கிளாஸை வாங்கியவள் குடிக்க போகும்போது என்ன நினைத்தாலோ, சியர்ஸ் என்று அவன் கிளாஸில் ஒரு அடி அடித்து விட்டு அவள் பாலை குடிக்க, பரம்பரை குடிகாரி கூட இவ்ளோ சீன் போட மாட்டான். நீ ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்கற, ஏதோ சரக்கடிக்கிற மாதிரி. என்ன ஆதி, என்னால முடிஞ்சதை தானே நான் கம்பெனி கொடுக்க முடியும். சரி சரி என்றவன் அவனும் பாலை குடித்து கிளாஸை வைத்து விட்டு, சரி வைஷு நம்ம தூங்கலாமா? என்ன தூங்கணுமா? வேற என்னடி பண்ண சொல்ற? மணி என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? 10 மணி ஆகுது. 10 மணி தானே ஆகுது. என்னவோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைம் எல்லாம் தூங்காதது மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி இப்ப என்ன பண்ண சொல்ற? அவனை தாண்டி எட்டி பார்க்க கதவு லாக் போடாமல் இருந்தது. ஒரு நிமிஷம் இருங்க என்று வேகமாக சென்று கதவை லாக் செய்து விட்டு வந்து அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டே சென்று மெத்தையில் படுக்க போக, எதுக்கடி என்ன இப்படி பார்த்துட்டு போற? ஒண்ணுமில்ல. இல்ல இல்ல ஏதோ இருக்கு, நீ எதுக்கு அப்படி பார்த்தேன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல, அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டு வரமாட்டீங்க, அதான் அமைதியா வந்து படுத்துட்டேன். எதுக்கு? எதுக்கோ? வைஷு, நீ ஏதாவது டபுள் மீனிங்ல பேசுறியா? என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியாடி? அப்பா, அதுவே உங்களுக்கு இப்பதான் புரியுதா ஆதி? வைஷு வேணாண்டி, என்ன நீ ரொம்ப டேமேஜ் பண்ற. போங்க ஆதி, இவ்ளோ அழகான ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கேன், வா தூங்கலாம்னு கூப்பிடுறீங்க. உங்களை மாதிரி புருஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள். அடிப்பாவி, ஊருக்கு போயிட்டு வந்து செம்ம டயர்ட்ல இருப்பீன்னு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பாலெல்லாம் கலந்து எடுத்துட்டு வந்தா நீ என்னடானா என்ன இவ்ளோ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, ஆனா உன்ன இதை சொல்லிடுங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரீசன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடி சொல்ற? வயசாகிடுச்சா? ஆமா, கொஞ்சம் கூட பொண்டாட்டியை பார்த்து ஃபீலிங் வரலனா அப்போ வயசாயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அது சரி, எனக்கா வயசாகிடுச்சு என்று கேட்டுக்கொண்டே அவள் மேல் பொத்தின்று விழுந்தவன், இதுக்கு மேல உன்கிட்ட மெதுவா பேசிக்கிட்டு இருந்தேனா நீ என்னை இன்னும் அசிங்கப்படுத்துவடி. இந்த வாய் தானே என்ன நொடிக்கு ஒரு முறை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு என்று அவள் உதட்டை பிடித்து குவித்து அதை தன் பல்லால் கடித்தவன் அதற்கு மருந்தாக அவனது இதழிலேயே அவள் இதழில் கொடுத்து உறிஞ்சி எடுத்தான். அவனுடைய ஒத்தை முத்தத்திலேயே வைஷு மிகவும் துவண்டு போய்விட்டாள். அவள் தாடையை நிமிர்த்து பிடித்து அவள் கண்களை பார்த்தவன், கேண்டி என்னவோ பெருசா வாய் சவடல் எல்லாம் கொடுத்த, ஒரு முத்தத்துக்கே புசுன்னு போயிட்ட. ஏன்னாதி, உங்களை முத்தம் கொடுக்க சொன்னா ஏதோ கிணற தூர் வர்ற மாதிரி இவ்ளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த மொத்தத்துக்கே நான் செம்ம டயர்ட் ஆயிட்டேன். இப்போ நீங்க முதல்ல சொன்னீங்களே, அதை நம்ம இப்ப ஃபாலோ பண்ணலாமா? என்ன சொன்ன? அதான் தூங்கலன்னு சொன்னீங்களே. ஹட்டிங்க, சும்மா இருந்தவனை கிளப்பி விட்டுட்டு உனக்கு தூக்கம் வேற வருதா? இன்னைக்கு உன்னை விடிய விடிய நான் தூங்கவே விட மாட்டேன்டி, உன்னை வச்சு செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்று கூற, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க ஆதி,
உங்க வைஷு ரொம்ப பாவம், மொத்தமா டேமேஜ் ஆயிடுவா. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுன, அப்போ நீ யோசிச்சு பேசியிருக்கணும். அப்ப எல்லாம் தேவையில்லாம வாயை விட்டுட்டு இப்ப வந்து பேசுன நான் என்ன பண்ண முடியும் என்று கேட்டவன் அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அவன் உதட்டை வைத்தே ஊர்வலம் நடத்தி கொண்டிருக்க, ஆதி ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம், நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் என்று அவள் கெஞ்சி கொண்டிருக்க, அது எதுவுமே அவன் காதில் விழவே இல்லை. அவள் நெற்றியில் இருந்து அவளுடைய இதழை வளைத்து ஊர்ந்து வந்து கொண்டிருந்தவன் மெதுமெதுவாக அவள் கழுத்து வளைவிற்கு சென்று பிறகு அவளது மென்மையை நெருங்க, அதற்கு மேல் அவளால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. பட்டென்று அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டதும் அவன் உதட்டின் ஓரம் லேசாக புன்னகை எட்டி பார்த்தது. வேணா வேணான்னு சொல்லிட்டு இப்ப பாரு எவ்வளோ இறுக்கமா பிடிச்சிருக்கா என்று மனசுக்குள் நினைத்து கொண்டவன் அவனுடைய வேலையை தொடங்கிவிட்டான். கடகடவென்று இருவரது ஆடைகளையும் கலைந்து தூக்கி எறிந்தவன் அவளோடு ஒரு வன்மையான கூடலை கையாண்டான். ஏனோ என்று அவளிடம் மென்மையை காட்ட அவனுக்கு துளி கூட விருப்பமில்லை. ஏனென்றால் அவள் அந்த அளவுக்கு அவனை டேமேஜ் செய்திருந்தாள். அதுவும் இல்லாமல் அவனுக்கு வயதாகிவிட்டது என்று வேறு கூறியிருந்ததால் அவனுடைய இந்த வன்மையான கூடலில் துவண்டு போன வைஷுவோ, ஆதி ப்ளீஸ் இதோட விட்டுருங்களேன் என்று கெஞ்ச, முடியாது முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன் ஆதி? நான் ஏதாவது 1-2 சொல்லி இருந்தா பரவாயில்ல, ஏகப்பட்டது சொல்லி வச்சிருக்கேன். நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்னல. ஐயோ ஆமா ஆதி, நான் தெரியாம சொல்லிட்டேன். நீங்க யூத்து தான், நான் ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ். முடியவே முடியாது. இன்னொரு வாட்டி என்ன பார்த்து நீ வயசானவன்னு சொல்றதுக்கு யோசிக்கணும்டி என்றவன் அதற்கு மேல் அவளை பேச விடாமல் மீண்டும் அவள் உதட்டை வன்மையாக கைது செய்தான். இப்படியே 1/2 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று விடிய விடிய அவளுடன் கூடல் செய்து அவளை சந்தோஷ கடலில் திக்குமுக்காடச் செய்தான். ஒரு கட்டத்தில் அவள் மிகவும் சோர்ந்து போய் அப்படியே உறங்கி தொடங்கிவிட்டாள். அதை பார்த்தவனுக்கு உதட்டினோரம் சிரிப்புதான் வந்தது. இன்னொரு டைம் என்கிட்ட இப்படி பேசி பாருடி, அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு என்றவன் அவனுடைய கூடலை திருப்தியாக முடித்துக்கொண்டு தூங்கி கொண்டிருந்த தன் மனைவியை தன் மார்பில் எடுத்து போட்டு பெட்ஷீட்டை போர்த்தி இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்கினான். அடுத்த நாள் காலை 8 மணி ஆகியும் வைஷுவும் ஆதியும் எழுந்திருக்கவே இல்லை. ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அந்த போர்வைக்குள் புதைந்து கொண்டிருந்தனர். அந்த அறை முழுவதும் அவர்களுடைய ஆடைகள் அங்கங்கே சிதறி கிடக்க அதை பார்த்த சூரியனுக்கே வெட்கம் வந்துவிட்டதோ என்னவோ, ஒளிந்து ஒளிந்து கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருந்தது. அதே நேரம் ஆதியின் போன் திடீரென்று அடிக்கவும் அந்த சத்தத்தில் கண் முழித்தவன் போனை எடுத்து காதில் வைத்து, சொல்லு பிரகாஷ். பாஸ், இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வந்துருவீங்கல்ல? வந்துருவேன். ஓகே பாஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக கால் பண்ண. கண்டிப்பா வந்துரும் பிரகாஷ், நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடு என்று கூறிவிட்டு போனை வைத்தவன் குனிந்து தன் மனைவியை பார்க்க, தன் மார்பில் ஒரு குழந்தையை போல படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் மனைவியின் மேல் தீரா காதல் அதிகமானது. மெதுவாக அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தவன் அவள் தாடையை நிமிர்த்தி, வைஷு வைஷு எழுந்துடி, மணியாச்சி. என்ன ஆதி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கறனே. சரி, நீ இன்னைக்கு ஃபுல்லா கூட வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஆபீஸ் கிளம்பட்டுமா என்றதும் பட்டென்று கண் முடித்தவள், என்னது உங்களுக்கு மட்டும் டயர்டா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல? இல்லடி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, பிரகாஷ் இப்பதான் போன் பண்ணான், அவசியம் நான் போயாகணும். அப்படின்னா நானும் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம். இல்லடி, உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு கூட ஆபீஸ்க்கு வாயேன். இல்ல இல்ல, இப்பெல்லாம் என்னால உங்களை பிரிச்சு இருக்கவே முடியல, உங்க கூடவே இருக்கணும் போல தோணுதாதி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க என்று அவன் மார்பில் தன் விரல்களை வைத்து கோலம் போட்டபடியே கேட்க, அவள் விரலின் தடவுதலில் அவனுடைய உணர்ச்சி கிளறப்பட்டது தான் தாமதம். தன் மேல் படுத்திருந்தவளை நொடி பொழுதில் தனக்கு கீழே கொண்டு வந்தவன் அவள் மேல் ஏறி படர்ந்து அவசரமாக ஒரு கூடலை முடித்துக் கொண்டு அவளை தூக்கி அப்படியே பாத்டப்பில் கொண்டு போய் அமர வைத்து அவளையும் குளிக்க வைத்து அவனும் குளித்து முடித்துவிட்டு இருவரும் ஆபீஸிற்கு தயாராகி புறப்பட்டு கீழே வந்தனர். அவர்கள் இருவரும் மிகவும் சோர்வாக வருவதை பார்த்த கண்மணிக்கு சிரிப்புதான் வந்தது. பின்பு அவர்கள் அந்த உடனேயே இருவருக்கும் டிஃபனை வைத்து பரிமாறியவர், என்ன ஆதி, வைஷு 2 பேரும் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுடலாம்ல என்று கேட்டதுதான் தாமதம். உடனே இருவரும் ஒருவரையொருவர் பதட்டமாக பார்த்து கொண்டே, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அது டிராவல் பண்ண டயர்டு தான், வேற ஒண்ணும் இல்ல என்று அவசரமாக கூறினாள். அதுதான் நானும் சொன்னேன், நீ வேற என்ன நினைச்ச என்று கண்மணி வேண்டுமென்றே அவள் வாயை கிளற,
அப்பொழுது ஆதியோ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடி என்று சிக்னலில் கேட்க, சாரி ஆதி என்று விட்டு, ஆமாத்த குழந்தைங்க அவங்க 2 பேரையும் அவங்களோட 2 தாத்தாவும் தூக்கிட்டு வாக்கிங் போயிருக்காங்க. வாவ் சூப்பர், தாத்தா பாட்டி கூட பசங்க நல்லா மிங்கிள் ஆயிட்டாங்க போல இருக்கு என்று கூறிய ஆதி, வைஷு இந்த பசங்களை பாத்தியா, இவங்களுக்கு நம்ம தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன்டி. நம்ம இல்லட்டினா கூட கவலைப்படாம தாத்தா பாட்டி கூட ஜாலியா இருக்காங்க. ஆமா ஆதி, நான் கூட அதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு தான் சொன்னேன், இந்த குழந்தைங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்கன்னு. அம்மா என்று ஆதி கூற வைஷ்ணவிக்கு வெட்கம் தாங்க முடியாமல் முகமெல்லாம் சிவந்து விட்டது. அந்த பேச்சை மாற்றுவதற்காக உடனே ஆதி, ஜோசியர் கிட்ட போன் பண்ணி பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களாமா? அட ஆதி, சொல்ல மறந்துட்டேன் பாரு. பேசிட்டேன்பா, வர புதன்கிழமையே நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்னம்மா புதன்கிழமையா? அதுக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. ஏன்பா 4 நாள் இருக்குதே, அப்புறம் என்ன, நம்ம நிறைய பேரை கூப்பிட்டு பண்ண போறோமா என்ன? இல்லம்மா, ஜீவாவுக்கும் அனன்யாவுக்கும் ரொம்ப சிம்பிளா கல்யாணம் பண்ணணும்னு தான் ஆசை. அவங்க 2 பேரோட கல்யாணத்தையும் கோயில்ல தான் வைக்கிறோம், அங்கேயே அவங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றோம், இது மட்டும்தான். சரிப்பா, அப்போ நம்ம குடும்பத்து ஆளுங்களை மட்டும் கூப்பிட்டா போதும் இல்ல? ஆமா போதும், எதுக்கும் நான் இத பத்தி ஜீவா கிட்ட இன்னும் ஒரு வாட்டி பேசிக்கிறேன் என்று கூறிய ஆதி, வைஷு அப்போ நீ ஜீவா கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த பிளான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோ. சரி ஆதி என்று கூறவும் பின்பு இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அலுவலகம் சென்று விட்டனர். அவர்களுடைய அறையில் சென்று அமர்ந்த பிறகும் வைஷு கொஞ்சம் சோர்வாக இருந்ததை பார்த்தவன், வைஷு நீ இங்கே நம்மளோட ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போய் மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லாதி பரவாயில்ல, நானும் வரேன். நான் சொல்றது கேளுடி, உன் முகம் எவ்வளவு வாட்டமா இருக்கு தெரியுமா என்று அவளுடைய முகத்தை தன் 2 கைகளால் ஏந்தியபடியே பேச, ஆமா இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரு, நீங்க மட்டும் தானே, உங்களாலதான் நான் இவ்வளோ டயர்டா இருக்கேன். ஆனாலும் நீ கொஞ்சமா நஞ்சமா பேசுன, இன்னொரு வாட்டி என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீ இதை நினைச்சு யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக தான் உனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட். இருந்தாலும் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை எந்த புருஷனுமே கொடுத்திருக்க மாட்டான். ஒரு பொட்டு கூட தூங்க விடாம அநியாயம் பண்ணிட்டீங்க. ஆமா, நீ என்னோட ஈகோவை டச் பண்ணிட்ட, அதை எப்படி நான் அவ்வளவு லேஸ்ல விட முடியும்? அப்படி என்ன பெரிய ஈகோவை நான் டச் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க? அதெல்லாம் விடு, இப்ப சொல்லு, உன் புருஷனுக்கு அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன என்றதும் அவளுடைய முகம் தக்காளி போல வெட்கத்தில் சிவந்து விட்டது. சொல்லுடி. சாச்ச, என் புருஷன் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கார் தெரியுமா, சான்ஸே இல்ல. அப்படி வா வழிக்கு, இன்னொரு வாட்டி எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொன்ன உனக்கு பனிஷ்மெண்ட் இதை விட மோசமா இருக்கும் சொல்லிட்டேன் என்று கூறியவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, சரி நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன் என்று வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். ஆதி சொல்வது போல அவளுக்கு உடல் எல்லாம் மிகவும் வலியாக இருக்க சிறிது நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்களுடைய பிரைவேட் அறைக்குள் சென்று படுத்தவள் போனை எடுத்து ஜீவாவிற்கு போன் செய்தாள். அதே நேரம் அந்த போனை அனன்யா தான் அட்டன் செய்து பேசினாள். ஹலோ வைஷு. அனன்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, ஜீவா எங்க? அவன் குளிச்சுட்டு இருக்கான் வைஷு, ஏதாவது சொல்லணுமா? உங்க கல்யாண விஷயமா தான் பேசணும். அப்படியா, என்ன விஷயம்னு சொல்லு, நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே அனன்யா, வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு ஜோசியர் குறிச்சு கொடுத்திருக்காரு, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்தை பத்தி ஆல்ரெடி ஜீவா சொன்ன மாதிரி கோயில்ல மேரேஜ் முடிச்சுட்டு கையோட அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கு. இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க போறது நீங்க 2 பேரும் தான், உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? சரி வைஷு, நான் ஜீவா கிட்ட பேசிட்டு இத பத்தி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, அப்ப நான் போனை வைக்கிறேன் என்று போனை வைத்துவிட அதே நேரம் குளித்து விட்டு வெளியே வந்த ஜீவா, யார் போன் பண்ணதுடி? வேற யாரு, நம்ம வைஷு தான். அப்படியா, என்ன விஷயமா? நம்ம 2 பேருக்கும் வர புதன்கிழமை அன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம்னு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களாம் என்று வெட்கப்பட்டு கொண்டே கூறினாள். அப்படியா? இந்த அழகான முகத்துல நீ வெக்கப்படும் போது இன்னும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இந்த வெக்கத்துக்கு சொந்தக்காரன் நான் நினைக்கும் போதே எனக்கு கொஞ்சம் கர்வமா தான் இருக்கு என்று மெதுவாக அவள் இதழை நெருங்க அவனை பிடித்து எட்டே தள்ளியவள், இன்னும் 4 நாள் தான் கல்யாணத்துக்கு இருக்கு, அது வரைக்கும் ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு இரு. ஏய், இதெல்லாம் ரொம்ப அநியாயண்டி, அதுக்குன்னு ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதா? இல்லடா, அப்படி வெயிட் பண்ணி கொடுத்தாதான் அதுல ஒரு கிக் இருக்கும். சோ 4 நாளைக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் எந்த குரங்கு சேட்டையும் என்கிட்ட வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம், புரிஞ்சுது.
அப்புறம் ஜீவா, வைஷு ஒரு சில விஷயங்கள் கேட்டா, நான் உன்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். என்னடி, என்ன விஷயம்? கோவில்ல கல்யாணம் முடிச்ச கையோட அப்படியே அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணணுமா, என்ன ஏதுன்னு நம்மள கேக்குறாங்கடா. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உனக்கும் சரி எனக்கும் சரி, இங்க யாரும் ஆளுங்க கிடையாது. கவிதா, வைஷு இந்த மாதிரி இருக்கிற நெருங்கின ஃபேமிலி மட்டும்தான் கூப்பிட்டு கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே ரெஜிஸ்டரும் பண்ணிடலாம். ஈவினிங் வேணா ஒரு ஹோட்டல் எல்லாருக்கும் சேர்த்து பார்ட்டி கொடுத்துடலாம். இந்த ஐடியா கூட நல்லா இருக்கு ஜீவா. அப்போ இத போன் பண்ணி நீ வைஷு கிட்ட சொல்லி ஃபைனல் பண்ண சொல்லிடு. ஓகேடி. அப்புறம் ஜீவா, எனக்கு கல்யாணத்துக்கு புடவை தாலி இதெல்லாம் நீ தாண்டா வாங்கி கொடுக்கணும். வேற யாரும் எனக்கு வாங்கி கொடுக்க கூடாது பிளீஸ்டா. என்னடி செல்லம், இது கூட எனக்கு தெரியாதா? நீ கவலையே படாத, அதுக்குண்டான செலவு மொத்தத்தையும் நான் தான் பாத்துக்குவேன். அதுக்கு இல்லடா, உன்கிட்ட பணம் இருக்குது இல்ல? அதெல்லாம் இருக்குது டி. என்னோட சேலரி எல்லாமே சேவிங்ஸ்ல அப்படியே தான் இருக்கு. என்னோட செலவு போக மிச்சத்தை எல்லாம் அப்படியே அக்கௌண்ட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். சோ என் பொண்டாட்டிக்கு முகூர்த்த புடவையும் தாலியும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் நான் இல்ல, புரிஞ்சுதா என்று அவள் மூக்கை பிடித்து கிள்ளியபடியே கூறினான். நான் அப்படி சொல்லலடா, அது உன்னோட உழைப்புல இருந்து வந்த காசுல வாங்கணும், அதுதான் என்னோட ஆசை. எனக்கு புரியுதுடி, கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றி வைப்பேன், நீ கவலைப்படாத என்றதும் அவளை இழுத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, இந்த நெத்தியில கொடுக்கற முத்தத்துக்கெல்லாம் நீ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லக்கூடாது, நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்று கூறினான். அப்பொழுதுதான் அவன் வெறும் டவலை மட்டும் இடுப்பில் கட்டி கொண்டு நிற்பதை பார்த்தவளுக்கு கூச்சம் வந்து பட்டென்று திரும்பி நின்று கொண்டு, என்ன ஜீவா, இவ்வளவு நேரம் நீ இந்த டவலோட தான் நின்றுட்டு இருந்தியா? அடிப்பாவி, அதையே நீ இப்பதான் பாக்குறியா? ஆனாலும் நீ ரொம்ப லேட் என்றவன் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு, அனன்யா என்று கிறுக்கமாக அழைக்க, என்னடா ஏண்டி என்கிட்ட இருந்து தள்ளி போற? அதான் சொன்னல, இன்னும் 4 நாள்ல கல்யாணம் முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் என்ன மொத்தமாவே உனக்கு தரேன்னு. இருந்தாலும் நீ என்ன ரொம்ப தள்ளி போகாதடி, அது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது என்று கூறியபடியே அவள் கழுத்து வளைவில் முகம் புதைக்க அவனை பிடித்து தள்ளிவிட்டு அந்த அறையிலிருந்து வெளியே ஓடிவிட்டாள். இன்னைக்கு நீ தப்பிச்சிடலாம், இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன் என்று கூறியவன் அவனுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு வந்து வைஷுவிற்கு கால் செய்து அவர்கள் சொன்ன பிளானிற்கு ஓகே என்று கூறினான். சரிடா, அப்படின்னா நாளைக்கு நம்ம போயிட்டு முகூர்த்த புடவை தாலி மெட்டி இதெல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? சரி வைஷு, எப்ப போகணும், எத்தனை மணிக்கு, எந்த கடனை மட்டும் எனக்கு சொல்லு, அதை நான் அத்தைகிட்ட பேசிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்று கூறியவள் போனை வைத்து விட்டு மிகவும் அலுப்பாக இருந்ததில் அப்படியே உறங்கிவிட்டாள். அதே நேரம் மீட்டிங் முடித்துவிட்டு ஆதி வைஷு இருக்கும் அறைக்குள் வந்து பார்க்க அவளோ அசந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் போர்வையை எடுத்து அவளுக்கு இடுப்பளவு மட்டும் போர்த்தி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு மீண்டும் தன்னுடைய சேரில் வந்து அமர்ந்து அவனுடைய வேலைகளை செய்ய தொடங்கினான். மதிய உணவு இடைவேளையின் பொழுது வைஷுவை வந்து எழுப்பியவன், வைஷு சாப்பிட வாடி என்றதும், ஐயோ ஆதி, இவ்ளோ நேரமா தூங்கிட்டேன், நீங்களாச்சும் எழுப்பிருக்கலாம்ல. இப்பதான் உன் முகமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, காலையில இருந்து எவ்வளவு வாட்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் நைட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னாடி. சச்ச, அப்படியெல்லாம் இல்ல, அது நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த டிராவல் டயர்டோட சேர்ந்து இந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் ஹெவியா டயர்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மத்தபடி வைஷு ஒன்னும் அவ்வளவு வீக் கிடையாது. அதானே, என் பொண்டாட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தான் தெரியுமே. சரி வா, வந்து சாப்பிட்டு கூட படுத்துக்கோ, இப்படி பசியோட படுத்து கிடக்காத. ஐயோ, இதுக்கு மேலலாம் படுக்கவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. வாங்க நம்ம போய் சாப்பிட்டு வேலையை பார்க்கலாம் என்று சாப்பிடும் அறைக்கு வந்ததும் அங்கு விஸ்வாவும் ஹரியும் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர். இவர்களை பார்த்தவுடன், வந்துட்டீங்களா, வாங்க, உங்க 2 பேருக்காக தான் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிடா, சாப்பிடலாம் என்று அவர்களுடைய உணவுகளை எடுத்து வைத்து சாப்பிட தொடங்க, அப்பொழுது விஸ்வாவோ, அப்புறம் ஆதி, அனன்யா வீட்டுக்கு போனியே, எல்லா பிரச்சனையும் ஸ்மூத்தா முடிஞ்சிடுச்சுல்ல? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாச்சுடா. அவளோட ப்ராப்பர்ட்டிஸ் கூட எல்லாமே சேல் பண்ணி அவளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணியாச்சு. ஆனா அனன்யா ரொம்ப பாவம்ல, ஒரே டைம்ல அப்பா அம்மாவை இழந்துட்டு ரொம்ப தனியா கஷ்டப்பட்டிருப்பா. ஹரி, இன்னைக்கு நம்ம போய் அனன்யாவை பார்த்து ஆறுதலா 2 வார்த்தை பேசிட்டு வந்துடலாம்டா. ஆமா விஸ்வா, நானும் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரிடா, போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். வர புதன்கிழமை அன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் கோயில வச்சு கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். என்னது சொல்ற? அதுக்கு இன்னும் 4 நாள் தானே இருக்கு. ஆமாண்டா, அம்மா இன்னைக்கு காலையில தான் ஜோசியர் கிட்ட போன் பண்ணி கேட்டாங்களாம்.
அவரும் புதன்கிழமை அன்னைக்கே பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. அதான் நாளைக்கு கடைக்கு போய் துணி தாலி எல்லாம் எடுத்துட்டு வர போறோம். சூப்பர்டா, அனன்யா வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா சரி. ஜீவா கூட காலத்துக்கும் சேர்ந்து அவ நிம்மதியா வாழணும். அதெல்லாம் ஜீவா நல்லா பாத்துக்குவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று ஆதி கூறவும் உடனே வைஷு அவனை பார்த்து, என்ன ஆதி, எப்பத்துல இருந்து உங்களுக்கு ஜீவாவை பிடிக்க ஆரம்பிச்சது? அவனை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவீங்க. ஏய், அவனை உன் விஷயத்துலதான் எனக்கு பிடிக்காது. தனிப்பட்ட முறையில அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட கேரக்டர் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவன் அனன்யாவை நல்லா பாத்துக்குவான் என்றதும், அவன் யாரு? இந்த வைஷுவோட ஃப்ரெண்டாச்சே, அப்படித்தான் இருப்பான். சரி சரி, ரொம்ப சீன் போடாம சாப்பிடு என்று சாப்பிட்டு விட்டு அன்றைய வேலையை முடித்துவிட்டு மாலை அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பினர். அதே நேரம் ஹரியும் விஸ்வாவும் வீட்டிற்கு போன் பண்ணி விஷயத்தை கூறிவிட்டு ஜீவாவின் வீட்டிற்கு புறப்பட்டு செல்ல, அங்கு ஜீவாவும் அனன்யாவும் அவர்களை வரவேற்று அமர வைத்தனர். அனன்யா, சாரிப்பா, எங்களால ஊருக்கு வர முடியல. இட்ஸ் ஓகேடா, ஆதி எல்லா விஷயமும் சொன்னான், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இருந்தாலும் உன் கூட நாங்க இருந்திருக்கணும் இல்ல, அதுதான் கொஞ்சம் கில்ட்டா இருக்கு. விஸ்வா, நீயுமாடா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, ஃப்ரீயா விடுங்க. அது சரி, வர புதன்கிழமை உங்க 2 பேருக்கும் கல்யாணமாமே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது இனிமே தான் சொல்லலாம்னு நினைச்சோம். எப்படி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? நல்ல வேலை, இன்னைக்கு ஆதி இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட பேசணும். நாளைக்கு கூட முகூர்த்த புடவையும் தாலியெல்லாம் வாங்க போறீங்களாமே? ஆமா, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. சரி சரி, நீ கவலையே படாத அனன்யா. உன்னோட கல்யாணம் கோயில்ல வச்சு பண்ணாலும் எல்லாம் முறைப்படி செஞ்சு சூப்பரா நடத்தி கொடுத்துடலாம். சரிடா, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்புறம் மாப்பிள்ள சார், இந்த கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து யாராவது வருவாங்களா? இல்ல, இந்த கல்யாண விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல போறது இல்ல. ஏன் ஜீவா இப்படி சொல்ற? ஆமா, இந்த கல்யாண விஷயத்த பத்தி வீட்டுல சொல்ல போய் அன்னைக்குன்னு பார்த்து யாராவது என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்றதுக்கா? எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். இப்ப நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ற ஐடியாவிலேயே இல்ல. பரவாயில்ல ஜீவா, ஆனாலும் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்க. அனன்யா, உன் ஆளு பத்தியா ரொம்ப உஷார் தான் என்று கூறி சிரிக்கவும், அதே நேரம் ஜீவா அவர்கள் இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கி குடித்து கொண்டு, என்ன அனன்யா, கிச்சன் பக்கம் போற வேலையே இல்ல போல இருக்கே, எல்லாத்தையும் உன் ஆளே பாத்துருவாரோ? ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா? இல்லடா என்றதும், ஜீவா, உன்னோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். இதுல என்ன இருக்குது ஹரி, என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு கொடுக்க போறேன். எனக்கு தெரியுது, நான் செஞ்சு கொடுக்கறேன், அவ்வளவுதான். அவளும் இன்னும் கொஞ்ச நாள்ல சமையல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவளும் எனக்கு செஞ்சு கொடுக்க போறா. அப்படி சொல்லு ஜீவா. இந்த விஸ்வா இருக்கானே, கேப் கிடைச்சா போதும் உடனே என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். சரி சரி, இதே மாதிரி ஒத்துமையோட சந்தோஷமா எப்பவும் ஒன்னா இருங்க, எங்களுக்கு அது போதும் என்று கூறியவர்கள் அங்கிருந்து எழுந்து, அப்படின்னா நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். ஏண்டா, இருந்து சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டும் ஜீவா, நாளைக்கு கவிய வேற ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டிட்டு போகணும். அதனால இன்னைக்கே போய் ஹாஸ்பிட்டல் ஃபைல் எல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கணும். அதான் டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிடா, மறக்காம எங்க கல்யாணத்துக்கு வந்துருவீங்கல்ல? அது சரி, நாங்க இல்லாம உன் கல்யாணம் நடக்குமா? நீ கவலையே படாத, நாங்க தான் அங்க முன்னாடி நிப்போம். சரி, அப்ப கிளம்புறோம். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கொஞ்சம் கூட தயங்காம என் நம்பருக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே விஸ்வா என்று அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்து விட்டு அவர்களும் சந்தோஷமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். அன்றைய இரவு உறங்கும் பொழுது ஜீவா அனன்யாவிடம், இங்க பாரடி, நாளைக்கு தான் புடவை தாலி எல்லாம் எடுக்கிறதுக்கு கடைக்கு போக போறோம். அதனால உனக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ தாராளமா நீ அதை சூஸ் பண்ணிக்கோ. எனக்காக பார்த்து பார்த்து ரேட் கம்மியா எல்லாம் செலக்ட் பண்ணாத, புரியுதா? சரிடா, நான் ரொம்பவும் காஸ்ட்லியாவும் எடுக்க மாட்டேன், இப்பவே சொல்லிடுறேன். ஏண்டி, எனக்கு சாரியே கட்ட தெரியாது, இதுல அவ்வளவு காஸ்ட்லியான பட்டு புடவை எடுத்து அப்பப்ப நான் எங்கேயாவது கட்டிக்கிட்டா போக போறேன்? அப்படி சொல்லாதடி, அடிக்கடி வீட்டுல ஃபங்க்ஷன் எல்லாம் நிறைய வரும். அன்னைக்கு கவி ஃபங்க்ஷன்ல பார்த்தல, வைஷு, பிரியங்கா, கவிதா, அனு எல்லாருமே பட்டு சாரி தானே கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்ட வேண்டியது வரும், அதுக்கு தான் சொல்றேன். சரி, அப்படின்னா நீ எனக்கு நல்லதா ஒரு சாரியை சூஸ் பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பாடி என்று அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கி போனான்.